ஐயா வணக்கம் ஐயா. பயிற்சிகள் நீங்க குடுத்த மாரி நான் கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டுருக்கேங்க ஐயா. எனக்கு நல்லாவே இருக்கு. சொல்லப்போனா எனக்கு வந்து L4, L5 ப்ராப்ளம் இருக்கு. அதனால வந்து கொஞ்சம் நெறைய வேலைகள் செய்ய முடியாது. நெறைய வாக்கிங் எல்லாம் முடியாது. தலைவலி தினமும் இருக்கும் எனக்கு. இந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சொல்லப்போனா, பக்கத்துல இருக்கிற அருகாமையில் உள்ள கோயில்களுக்கெல்லாம் நான் போயிட்டு வந்துட்டுருக்கேங்க ஐயா. முன்னெல்லாம் என்னால அ என்ன சொல்றது? நான் பெங்களூர்ல வேற இருக்கேன். இந்த இந்த ஊர் வந்து நம்ம தமிழ்நாடு மாதிரி சமமா இருக்காது. சாலைகள், தெரு வழிகள் சமமா இருக்காது. ஓ இந்த வழிப்பாதை ஆரம்பத்துல மேடா இருக்கும். அந்த வழிப்பாதை ரொம்ப பள்ளமா இருக்கும். மேட்லருந்து பள்ளத்துக்கு போறதும், பள்ளத்திலிருந்து மேட்டுக்கு வர்றதும் இந்த ஊர்ல கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு பயந்துக்கிட்டு நான் வீட்ட விட்டு வெளியே போமாட்டேன். இப்போ இந்த பயிற்சிகள் எல்லாம் செஞ்சுட்டு வரும்போது, எ என்னால ச ஒ 1 1/2 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் வரைக்கும் கொஞ்சம் சாதாரணமாவே ஃப்ரீயா நடந்துட்டு போயிட்டு வந்துடுறேன். முன்னெல்லாம் கொஞ்ச தூரம் நடந்தாலும் எனக்கு ஃபீவர் வந்து முட்டி வலி வந்து அதிகமாயிடும். வீட்ல வேலை செய்ய முடியாது. இப்ப அந்த மாதிரி இல்லைங்க. நான் நடக்கிறதுன்றது எனக்கு இப்போ கொஞ்சம் சாத்தியமா இருக்கேன். மத்தபடி வீட்டுக்குள்ள தான் இருப்பேன் இதுக்கு முன்னாடி. வெளிய போகவே மாட்டேன். இப்போ அது அது கொஞ்சம் சாத்தியமா இருக்குங்கய்யா. மனசு ரொம்ப லேசா இருக்கு. அதே மாதிரி தினம் தினம் தலைவலியால எனக்கு சொல்லப்போனா பாதி நாள் ரொம்ப அவஸ்தைப்படுவேன். அந்த தலைவலிலாம் எனக்கு கொஞ்சம் என்ன சொல்றது? என்ன பொறுத்தவரைக்கும் 80% கிட்ட குறைஞ்சிருக்குன்னு நானு அ ரி அதிலேருந்து மீண்டு வந்திருக்கேன்னு தான் நான் சொல்லணும். அதே மாதிரி இடுப்பு வலி அந்த L4, L5 ப்ராப்ளம் அதுவுமே எனக்கு கொஞ்சம் பாதிக்கு மேல தினமும் மாத்திரை போடுவேன். அந்த மாத்திரையெல்லாம் கூட இப்போ நான் எடுக்கிறது இல்லைங்க ஐயா. முடிஞ்ச அளவுக்கு மாத்திரை போடாமயே இன்னும் ரிலீஃப் ஆகணும்னு நானும் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு கொஞ்சம் அ நல்லாவே போயிட்டுருக்குங்க ஐயா.